தற்போது ஒரு உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்வு கூட்டத்தில் அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெஞ்சல் புயலின் போது சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டு வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி குறைதீர்வு கூட்டத்தில் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் நேரலையில் இதனை பார்த்து வருகிறோம். மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட வருவாய் அலுவலர் சார் ஆட்சியர்களை முற்றுகையிட்டு விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், இது குறித்தான விவரம். விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விழுப்புரம், திண்டிவனம் சார் ஆட்சியர்கள், வேளாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கியதும் பெஞ்சல் புயலின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்திருந்த நிலையில் 2 மாதங்களை கடந்துவிட்ட போதிலும் வெள்ளத்தால் சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தங்களது இருக்கைகளில் இருந்து விவசாயிகள் எழுந்து சென்று மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சார் ஆட்சியர்களை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு பெஞ்சல் புயலால் சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை எப்போது வழங்குவீர்கள் என சரமாரியாக கேள்விகளை எழுப்பி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டரங்கில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெஞ்சல் புயலின் போது சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு விரைவில் இழப்பீட்டுத் தொகை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் சமாதானமடைந்து விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் தற்போது தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வந்தது. விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.